குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டாக ஆயிடுச்சு. அப்போது இவர் 3 குழந்தை பெற்றுக்கோ 5 குழந்தை பெற்றுக்கோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஸ்டேட்டோட சப்போர்ட் இல்லாமல் வளர்க்குறது? ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் மட்டும் இல்லை, எமோஷனல் கமிட்மெண்ட்டும் கூட. வீட்டில் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 குழந்தை 10 குழந்தை பெற்றாங்கன்னா அது பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் வந்து கனெக்ஷனே இருந்திருக்காது. எவ்வளவு நேரம் அது கூட வந்து நீங்கள் ஒரு அந்த பேரண்டிங்கில் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்ல அதை வந்து அப்ரிங்கிங்கில் செலவு கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு கல்யாணம் ஆன உடனே ஒரு பெண் வந்து இந்தியாவில் சராசரியாக 24% ஆஃப் விமன் வந்து they quit their jobs. ஸ்ரீதர், உங்ககிட்ட தான் வந்து காலைல ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து கேட்கணும்னு வந்தேன். டிங்க் அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. டிங்கா? ஆமா, என்னது? டுவல் இன்கம் நோ கிட்ஸ். ஓ, அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், 2 பேரும் வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஆனா எங்களுக்கு பசங்க வேணாம். இந்த டுவல் இன்கம் வச்சுட்டு நாங்க ஃபாரின் ட்ரிப் போவோம், லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். கிட்ஸ் வந்து ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட் எங்களுக்கு அப்படின்னு இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அக்ரி பண்ணிட்டு இன்ஸ்டால வந்து நிறைய கப்புள்ஸ் இதை ஒரு ட்ரெண்டாவே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இதை பத்தி நாத்திகனின் 4ஆம் பக்கத்துல நாத்திகனின் பிரார்த்தனைகள் 4ஆம் பக்கத்துல ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? நாட்டின் பிரார்த்தனைகள்ல சொல்லல, நிறைய எழுதியிருக்கேன். சொல்லப்போனா நான் தான் ஓஜி டிங்க். ஓகே, நாங்களே வந்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த அந்த தெளிவோட தான் நாங்க வாழ்ந்திருக்கோம். அப்பவே நாங்க ஓஜி. அப்படி ஆமா, அப்பவே அப்படி. இது புதுசா இப்போ வந்து இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது வந்து நிறைய விவாதங்களை கிளப்புது. வழக்கம் போல வந்து இன்ஸ்டால ஏதாவது ஒரு யங் குரூப் வந்து ஒன்று ட்ரெண்ட் பண்ணா பூமர்கள் வந்து வேற மாதிரி பேசுவாங்க. இப்ப சமீபத்துல ஐ திங்க் சந்திரபாபு நாயுடு கூட 3வது குழந்தை பெத்துக்கிட்டா வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்ன விஷயம்? இது நல்லதா கெட்டதா? எதை நோக்கி வந்து இது போயிட்டு இருக்கு? அதாவது நான் டிங்க் இந்த கான்செப்ட் அதை வந்து நீங்க ஒரு கப்பலோட முடிவுன்னு இல்லாம நான் பாக்குறது வந்து ஒரு பெண்களுடைய ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இது வந்து நீங்க எந்தெந்த சொசைட்டிஸ்ல எல்லாம் உலக அளவுல பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட், அதாவது அவர்களுக்கு கல்வி கிடைக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கரியர் பில்டு பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க பெரும்பாலும் வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறத தள்ளி போடுறாங்க, இல்ல குறைச்சிக்கிறாங்க, நம்பர் ஆஃப் சில்ட்ரனை குறைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஆகுது. இப்போ உலக அளவில் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ், இப்போ ஒரு வெஸ்டர்ன் நேஷன்ஸ், ஒரு யூஎஸ்ஓ இல்ல வந்து யூரோப் இருக்கும்போது அதுதான் நடக்குது. ஜப்பான்ல அது நடந்துட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஜப்பான்ல, கொரியால, சவுத் கொரியால, இந்த மாதிரி இதுல. இந்தியாலையும் வந்து நீங்க அர்பன் பாக்கெட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இதுல இந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதோ இல்ல குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுறதோ இல்ல குறைச்சிக்கிறதோ, நம்பர் ஆஃப் சில்ட்ரனை குறைச்சிக்கிறத வந்து விமன் எம்பவர்மெண்டோட நான் கனெக்ட் பண்ணி தான் நான் பார்ப்பேன். அதுதான் வந்து உலக அளவுல சொல்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற ட்ரெண்டும் கூட. ஸோ இப்ப சந்திரபாபு நாயுடுவோட இந்த முடிவு பாத்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கலா வைக்கிறாரு, அதை முன் வைக்கிறாரு. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல டீலிமிட்டேஷன்ல வந்து நம்மளுக்கு தொகுதிகள் குறையுது, டீலிமிட்டேஷனோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அவர் அதை பார்த்துட்டு வந்து குழந்தை பெற்றுக்கோங்க, 3 குழந்தை பெற்றுக்கோங்க, இன்சென்டிவ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்சென்டிவ் கொடுத்துருவீங்க. ஸோ மாசம் மாசம் வந்து அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் டைப்பர் வாங்குறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் வந்து யாரு? அதான் இப்ப அடுத்து நான் வந்து அதான் கேட்க வந்தேன். இங்க வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து வளர்க்குற வரைக்குமே அது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பர்டனா இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு. நம்ம ஒன்னே வந்து நீங்க ஏன் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாமே, இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தாலுமே இன்னைக்கு வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டா ஆயிடுச்சு. அப்போ இவர் 3 குழந்தை பெத்துக்கோ 5 குழந்தை பெத்துக்கோ இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா எப்படி அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஸ்டேட்டோட சப்போர்ட் இல்லாம வளர்க்கறது? இது வந்து ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் மட்டும் இல்ல, எமோஷனல் கமிட்மெண்ட்டும் கூட. ஏன்னா நீங்க வந்து ஒரு குழந்தைய நீங்க அதிகரிக்க அந்த குழந்தைக்கு நீங்க செலவிடுற காலம் வந்து ரொம்ப கம்மி. இப்ப நீங்க வீட்டுல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 10 குழந்தை 10 குழந்தை பெற்றாங்கன்னா அது பேரண்ட்டுக்கும் அந்த சைல்டுக்கும் வந்து கனெக்ஷனே இருந்திருக்காது. ஃப்ரீயா வந்து நீங்க எவ்வளவு பேரண்டிங்ல டைம் செலவு பண்ணிருப்பீங்க, எவ்வளவு நேரம் அது கூட வந்து நீங்க ஒரு அந்த பேரண்டிங்ல கத்துக் கொடுக்குற விஷயங்கள்ல அதை வந்து அப்ரிங்கிங்ல செலவு கண்டிப்பா பண்ணிருக்கவே முடியாது. இன்னொன்னு 10-11 குழந்தைங்க இருந்த வீட்டுல எவ்வளவு பேர் அந்த குழந்தைங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பாத்துக்கிட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரே அந்த 2 பேர் மட்டும் பாத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. வீட்டுல வந்து ஒரு 5-6 பேர் இருந்திருப்பாங்க. மாத்தி தான் வந்து அந்த குழந்தைங்களை பாத்துட்டு இருப்பாங்க. வெறும் ஒரு 2 பேர் வந்து 11 குழந்தைகளை வளர்க்கறதெல்லாம் வந்து எந்த காலத்துலயுமே சாத்தியம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த 2 பேரும் வேலைக்கு போகிற சூழல்ல கண்டிப்பா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 3 குழந்தை அப்படின்னா வந்து
கண்டிப்பா ஒய்ஃப் வந்து வேலையை விட்டு நின்னே ஆகணும். ம். Okay. ஏன் ஒய்ஃப்னு சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரல் சினாரியோல அதுதான் வந்து சாத்தியம். ம். பெண்ணு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த தாய்மை கீய்மை எல்லாம் போட்டு அதை ஒரு ஒரு புனிதப்படுத்தி ஒரு பிம்பம் செட்டப் பண்ணி பெண்ணு தான் வந்து வேலையை விடும். நீ ஏன் இன்னும் வேலைக்கு போற? அது நடக்குது. ஆக்சுவலா நம்ம ஊர்ல ஆல்ரெடி முதல் குழந்தைக்கே இந்தியால வந்து நான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நான் கொடுத்திருக்கேன். ஒரு குழந்தை ஒரு கல்யாணம் ஆன உடனே ஒரு பெண் வந்து இந்தியால சராசரியா 24% ஆஃப் விமன் வந்து they quit their jobs. வேலையை விட்டு நிக்கிறாங்க. முதல் குழந்தை பிறந்த உடனே 34% வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தை பிறக்கும்போது இந்தியால வந்து மூன்றில் ஒரு பங்கு. பாதிக்கு பாதி பெண்கள், ஏன்னா இதுல 24 இதுல 34, பாதிக்கு பாதி பெண்கள் வந்து வேலையை அவங்க கரியரை விட்டு ஸ்டாப் பண்ணி வீட்டோட வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸா மாறிடுறாங்க. ம். அப்ப நீங்க அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறீங்க, பெண்கள் ஆண்களுக்கு நிகரா படிக்க வைக்கிறீங்க, காலேஜ் போறாங்க, அவங்களுக்கு செலவு பண்றீங்க, அதெல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகி போயிருது. ம். சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்க நிக்குது. சோ the burden falls upon the women. ம். நீ 3 குழந்தை 4 குழந்தை சொல்லும்போது burden falls upon, நீ வந்து அந்த பெண்களுடைய நிலைமை நீ கணக்கிலே எடுத்துக்கிறது இல்ல. ஆமா. சோ அது ஒரு பெரிய ஒரு அனாமலி. இந்த மாதிரி தானே சந்திரபானோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெண்களை தான் பாதிக்கும், ஆண்களை பாதிக்க போறது இல்ல. ம். ஸோ ஆண்கள் வந்து எந்த விதத்திலயுமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்ல குழந்தை பிறப்புக்கு அப்புறமோ அவங்களுடைய கரியர்ல எந்த பாதிப்பும் ஆமா. ஆகிறது இல்ல. பெண்கள் வாழ்க்கையில தான் ஆகுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த பேரண்டிங்லயோ இல்ல வந்து ஒரு ஒரு பெட்டர்னிட்டிலயோ ஆண்களுக்கான எந்த கடமையும் இல்ல. ம். ஸோ அதுதான் பிரச்சனை இங்க. நீங்க பேசும்போது நீங்க இப்ப டிங்க் அப்படின்னு சொல்றதே நீங்க அந்த கான்செப்டே கூட அப்ப அது அது நான் அது நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது வந்து அது பெண்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா பெண்கள் தே கேன் கண்டினியூ வித் கரியர். நீங்க டுவல் இன்கம் சொல்றீங்க, விச் மீன்ஸ் தட் பெண்ணும் வேலை செய்யறா. ஆமா. அப்போ அந்த பெண்ணுடைய கரியரை அவ பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியமா தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் அதை பாக்குறேன். இன்னொன்னு வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்ல வந்து இந்தியா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, RFR அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1.21 அந்த நம்பர், அதுக்கு கீழே குழந்தை பிறப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கும்போது, அதாவது நம்பர் ஆஃப் டெத்ஸ் இன் அ இயர் வர்சஸ் நம்பர் ஆஃப் பர்த்ஸ், நியூ பர்த்ஸ் இன் அ இயர் வந்து கம்மியா இருக்கு. ஸோ அதாவது வந்து எவ்வளவு பேர் இறக்குறாங்களோ அவங்களுக்கு ஏத்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஒரு 100 பேர் இந்தியாவில வருஷத்துக்கு சாகுறாங்க அப்படின்னா வந்து 101 குழந்தை பிறந்ததுன்னா நம்ம வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஈவென்ச்சுவலா. ஓகே, 100 பிறந்தா சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 99 பிறந்து 98 பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் இறந்து போறாங்க, கம்மியான பாப்புலேஷன் நாளடைவுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகும். இல்ல நாளடைவுல பார்க்க போனா அது வருட அடைவுல குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அந்த அந்த மாதிரி ஆகும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து பாப்புலேஷன் நெகட்டிவ் குரோத்ல நம்மளுக்கு ரீச் ஆகுது. இப்ப அந்த லெவல்ல இந்தியா வந்து ரீச் ஆயிருக்கு இப்போ. அது போன வருடத்து அறிக்கை வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, இந்த இந்த இது ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து கவலை வருது. ஒண்ணு இந்த டீலிமிட்டேஷன் பத்தின கவலைகள், இன்னொன்னு வந்து நம்ம பாப்புலேஷன் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், இதுல நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல வந்து நம்ம வம்சம் குடும்ப வம்சம் வளரணும் தழைக்கணும் அப்படின்னு ஏதோ வந்து மைசூர் மகாராஜா வம்சம் மாதிரி இது நம்ம வம்சம் தழைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் வேற ஒரு கவலைகள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலத்துல ஒரு 60s 70s வந்து பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்னு எல்லா அரசுகளும் மாநில அரசு மத்திய 75-70 வருஷமா வந்து நீங்க குறைக்கணும் கத்திட்டு இருக்கீங்க. இப்ப திரும்ப ஏத்தணும்னு கத்திட்டு இருக்கீங்க. இல்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆந்திராவே எடுத்துக்கிட்டா, அவர் வந்து நீங்க 3வது குழந்தை பெத்துக்குங்க பண்றாரு. அப்படி வந்து இப்ப 3வது குழந்தை என்ன சொல்ல, இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட் வைஸ் என்ன சப்போர்ட் கொடுக்க வேண்டி இருக்கும்? பேசிக்கலா வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு சைல்டு கேர் அப்படிங்கறதுல அரசாங்கத்துக்கோ யாருக்குமே எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இல்லை. இப்ப பிரைவேட்ல கூட இல்ல, அரசாங்கம்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆபீஸ் எடுத்துக்கோங்க, இந்தியால நீங்க ஒரு ரேண்டமா நீங்க சென்னையில போயிட்டு ஒரு 100 கம்பெனிக்கு பண்ணீங்கன்னா, அந்த 100 கம்பெனில எவ்வளவு கம்பெனில கிரஷ் இருக்கு, டே கேர் சென்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நெக்லிஜிபிளா தான் இருக்கும் அந்த நம்பர். கவர்மெண்ட் ஆஃபீஸ், எவ்வளவு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரஷ் ஃபெசிலிட்டி இருக்கு, டே கேர் சென்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. சோ அப்படி அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குழந்தைகளுக்கு இல்ல சின்ன பசங்களை பாத்துக்கிறதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஊர்ல சுத்தமா கிடையாது. அப்ப அது வந்து ஆண்கள் அதுல கான்ட்ரிபியூட்டே பண்ணலைங்கிற பட்சத்துல பெண்கள் மேலதான் அந்த பர்டன் வருது. நீ 3 குழந்தை 4 குழந்தை போது அதை பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஒரு பெண் வந்து தன் குழந்தைய வந்து எங்கேயாவது சேஃபா விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர முடியும் அப்படிங்கிற சூழல் வந்து இன்னைக்கு இந்தியால ஏதாவது ஒரு சிட்டியில இருக்கா? இல்ல. நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா நம்ம வந்து ஃபிளைஓவர், நம்ம வந்து ஏர்போர்ட் இல்ல கட்டுறோம், இந்த மாதிரி ஹைவேஸ் இப்படிதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோமே தவிர இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் இதுல வந்து இது வந்து சைல்ட் கேர் ஆக்சஸ், அந்த சைல்ட் கேர் ஃபெசிலிட்டிஸ், டே கேர் சென்டர், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிப்படை கட்டுமானங்கள்ல ஒண்ணா வரணும்.
ம். ஸோ இப்ப சந்திரபாபு நாயுடுவே இந்த மாதிரி சொல்லும்போது, நீ இந்த மாதிரி நான் ஃபெசிலிட்டி குடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க வேலைக்கு போயிட்டு வரலாம். 3 குழந்தை, 4 குழந்தை அதெல்லாம் பார்த்துக்கிறோம் நாங்க. கவர்மெண்ட் பாத்துக்கும். கவர்மெண்ட் அத பார்த்துக்கும். ம். அப்படிங்கிற மாரி நீங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்னா, ம். அப்ப வந்து நீ அத பேசலாம். நான் அதெல்லாம் பண்ண போறதில்ல. உனக்கு ஏதோ ஒரு ரூ. 10,000 இன்சென்டிவ் குடுத்துட்டு, நான் விட்டுற போறேன் அப்படின்னும்போது வந்து, அதுக்கான எந்த ஒரு திரும்பி அந்த ரூ. 10,000 செலவான உடனே எனக்கு நிராதரவா தான் நிக்கும். ஆமா. எனக்கு. ஸோ அங்க அந்த பிரச்சனை. ஸோ ஒண்ணு அந்த மாதிரியான ஒரு கொண்டு வரணும். இன்னொன்னு இப்ப டீலிமிட்டேஷன்ங்கிற அந்த டிஸ்கஷனே என்ன கேட்டா வந்து அ மாறணும். ஏன்னா வந்து நம்ம அது அந்த கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ணப்போ இருந்த ஒரு அவுட்லுக் உலகத்த பத்தி, வேர்ல்டு பத்தின, ஸ்டேட்ஸ் பத்தின, பொலிட்டிக்கல் எம்பவர்மென்ட் பத்தின அவுட்லுக்கும் இப்ப இருக்கிறதும் வேற. மொத்தமா மாறிடுச்சு. மொத்தமா மாறிடுச்சு. ஸோ நீங்க வந்து பாப்புலேஷன் இஸ் நாட் ஈக்வலன்ட் டூ பொலிட்டிக்கல் பவர். இன்னைக்கு நம்ம உலகத்திலேயே அப்படிதான் இருக்கு. ஓகே. உலகத்திலே அதிக மக்கள் மக்கள் தொகை இருக்கிற நாடுகள் வந்து தான் வல்லரசா இருக்கா? இல்ல. ம். ஆக்சுவலா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கிற நாடுகள் தான் இன்னைக்கு வந்து வல்லரசா இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஏன்னா அவங்க எல்லாமே கான்ஷியஸா மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அதற்கான வேலைகளை வந்து திசை செஞ்சிருக்காங்க. நோக்கி போனவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து பொருளாதார சக்தி தான் வந்து உங்களுக்கு ஒரு இப்ப இல்லன்னா வந்து ஒரு இந்தோனேஷியாவா இல்ல யூகேவா எது வந்து அரசியல் சக்தி இருக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குன்னா யூகேக்கு தான் இருக்கு. ம். இல்ல வந்து நார்வேக்கு இருக்கு. ம். ஓகே. இல்ல பிரான்ஸுக்கு இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க பாப்புலேஷன்னா வந்து இந்தோனேஷியாக்கு இருந்திருக்கணும், பாகிஸ்தானுக்கு இருக்கணும் ஆமா. பொலிட்டிக்கல் பவர். ஆனா அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அங்க வந்து எக்கனாமிக் மைட் தான் இன்னைக்கு முக்கியம். ஸோ எக்கனாமிக் மைட்டை பத்தி தான் நோக்கி தான் நம்ம போவோம். ஒரு பொருளாதார சக்தியா தான் நம்ம மாறணும். அதை வச்சு தான் டீலிமிட்டேஷன் இருக்கணுங்கிற திசையை நோக்கி தான் நம்ம விவாதம் நகரணும். இன்னொன்னு வந்து பாப்புலேஷன் குறையுதா? அத பத்தின எந்த கவலையும் வேணாம். ஏன்னா வந்து ஏற்கனவே 10 பில்லியன் கிட்ட போயிட்டோம். ம். சஸ்டெய்னபிள் அதாவது ஒரு 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 சுற்றுச்சூழலுக்கு சாதகமா, சுற்றுச்சூழல பாதிக்காத அளவுல ஒரு மக்கள் தொகை இருக்கிற கட்டத்தை நம்ம தாண்டி போயாச்சு. இப்ப வந்து சுற்றுச்சூழல் தான் பெரிய கவலையா இருக்கு. ம். உலக வெப்பமயமாதல் கவலையா இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு கவலையா இருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு பாப்புலேஷன் ஆக்சுவலா குறையணும் நம்மளுக்கு. ம். பாப்புலேஷன் குறையும்போது தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு சஸ்டெய்னபிள் பாயிண்ட் அப்படின்னா வந்து ஒரு 6 to 8 பில்லியன் சொல்றாங்க. ஓகே. 6 பில்லியன் இஸ் ஸ்வீட் ஸ்பாட். ம். உலக பாப்புலேஷன். அந்த திசையில பார்த்தா ஒரு 4 பில்லியன் வந்து குறையணும். நம்ம வந்து ஓகே. ஒரு ஒரு சஸ்டெய்னபிளா ஒரு சொசைட்டியா உலகம் வந்து நம்ம எர்த் வந்து ஃபங்ஷன் ஆறதுக்கு அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த இந்த டிங்க் ஐடியாங்கிறது ரொம்ப நல்ல ஐடியாவா தான் தோணுது. வெதர் அவங்க அவங்க சொந்த குடும்ப காரணத்துக்காக இல்ல பொருளாதார காரணத்துக்காக செஞ்சாலுமே, இல்ல நாங்க ஜாலியா இருக்கணும். கவலை இல்லாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஜாலியா இருக்கணும்னு அந்த காரணத்துக்காக பண்ணாலுமே, அது நல்ல காரணம் தான். ஆனா ஓவராலா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உலக சுற்றுச்சூழலுக்கும் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் அத. ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு இப்ப சந்திரபாபு நாயுடு சொல்றத வந்து கிட்டத்தட்ட உலக லெவல்ல எலான் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு. உலகத்தோட மொத்த அந்த பாப்புலேஷன் ரீப்ளேஸ்மென்ட் ரேஷியோவே குறைஞ்சிருச்சு. இன்னொன்னு தனி நாடுகளுக்கு வந்து இது ஒரு அவர்களுடைய அந்த இறையாண்மைக்கு, அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஏற்படுற பிரச்சனை. அப்போ உங்க நாட்டோட இது குறையும் போது, மக்கள் தொகை இதெல்லாம் குறையும் போது, பக்கத்து நாடுகள் வந்து மக்கள் தொகைய கட்டுப்படுத்தாம இருந்தாங்கன்னா, அங்கேருந்து நெறைய ஊடுருவுவாங்க உங்க நாட்டுக்குள்ள. உதாரணமா இந்தியாவே எடுத்துக்கிட்டா, இப்ப இந்தியா வந்து மக்கள் தொகைய குறைச்சிருச்சு. பட் பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரியான நாட்கள் குறையலன்னா, அங்கேருந்து வந்து நெறைய இங்க உள்ள ஊடுருவுவாங்க. ஆ தேச விரோத சக்திகள் வந்து அ வருவாங்க. இந்த மாரி அவர் தொடர்ச்சியா வந்து ட்விட்டர்ல எழுதிட்டு இருக்காரு. இது அவ்ளோ பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா? இல்ல ஆக்சுவலா. ஸோ என்னன்னா வந்து அதாவது மைக்ரேஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ம். மைக்ரன்ட்ஸ் பத்தி ஒரு தனியா வீடியோ பண்ணியிருக்கோம். சேப்பியன்ஸ் அந்த அத லிங்க்ல குடுக்கலாம். மைக்ரன்ட்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மைக்ரண்ட் ஆகணுமோ அந்த அந்த எண்ணிக்கையில ஆகல. உலக அளவுல பார்த்தீங்கன்னா. ம். அதாவது ஒரு ஒரு நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காரணங்கள் ஒரு போர்லேருந்து தப்பிக்கிறது. ம். இல்ல வந்து ஒரு தீவிரவாதம்ல இப்ப வந்து சிரியா மாதிரியான ஐசிஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற இதுலேருந்து தப்பிச்சு போறது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல மட்டும் தான் ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு மைக்ரேஷன் நடக்குது. மத்தபடி நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரேஷன் அந்த அளவுக்கு நடக்கிறது இல்ல. ம். அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் நடக்கிறது இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரணம். இப்ப வந்து பீகார்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. பீகார்லேருந்து வந்து எவ்வளவு பேர் வெளியில டெய்லி வராங்க? அந்த டேட்டா வந்து நம்ம இதுல குடுத்துறணும். எவ்வளவு பேர் வராங்க? ஆனா வராம எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த கிராமங்கள்ல? அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது எண்ணிக்கை வந்து பல மடங்கு இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த மாரி இந்த இந்த ஊடுருவல்ங்கிறது வந்து எல்லை கிராமங்கள்ல இருந்து நடக்கிற ஒரு விஷயங்கள். இப்ப ஆமா. பாகிஸ்தானா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும். அந்த எல்லை கிராமங்கள்ல இருந்து ஊடுருவது அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு இந்தியன் அரசாங்கம் அத பத்தி ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமா ஏன்னா இது ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையும் கூட. ம். ஸோ உணர்ச்சி பூர்வமா அத பிரசன்ட் பண்ணும்போது அது பெரிய ஒரு ஒரு அதீத பிரச்சனை மாரி இருக்கு. ஆனா ஆக்சுவல் டேட்டாவ நீங்க பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கான பிரச்சனை இல்ல. ஈவன் யூரோப் அது வந்து அந்த அளவுக்கான பிரச்சனை இல்ல. நீங்க அத வந்து எலான் மஸ்க் கொண்டு வரதுக்கான ஒரு வந்து வலதுசாரி. ஏறக்குறைய வந்து அமித்ஷா மாதிரியான ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். அவருக்கு வந்து இந்த இஸ்லாமா
ஃபோபியா அப்படிங்கிறத கொண்டு வந்து பேசுறது வந்து அவருக்கு ரொம்ப வசதியா இருக்கு. ஸோ அப்படியே அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இஸ்லாம் பத்தின ஒரு ஃபியர் சார்ந்த பிரச்சனை. அது வந்து நீங்க பாப்புலேஷனோ இல்ல வந்து இமிகிரன்ட் சார்ந்த பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனை. இப்போ இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸ்ல இருந்து யூகேக்கு போறாங்க, இல்ல வந்து யூகேல இருந்து வந்து ஜெர்மனிக்கு, இல்ல இப்ப இந்தியாவே எடுத்துக்கோங்க, நேபாள்ல இருந்து அவ்வளவு பேர் இங்க வராங்க. யாருக்குமே அதை பத்தி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன் வந்து நீங்க பங்களாதேஷ்ல வரும்போது பிரச்சனை பண்றீங்க? ஏன்னா வந்து அவங்க மத ரீதியான உனக்கு ஒரு அந்த ஒரு சார்பு நிலை நீங்க எடுக்கிறீங்க. அதனாலதான் அந்த பிரச்சனை. சோ இன்னைக்கே வந்து யூகேல பாத்தீங்கன்னா வந்து பாதி இமிகிரன்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்டர்ன் யூரோப்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. லித்துவேனியா, லாத்வியா, போலந்து, ஹங்கேரி இங்க இருந்து வந்திருக்கிறோம்னா பாதி பேர் இருப்பாங்க, 50%. அதை பத்தின எந்த ஒரு விவாதமும் அங்க நடக்காது. நடக்கிற விவாதங்கள்லாம் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, ஊர்ல இருந்து வர்றது பத்தி தான் இருக்குமே தவிர அங்க இருந்து இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அகைன் மத ரீதியான ஒரு பிரச்சனை. சோ அங்க பிரச்சனையை நீங்க அணுக வேண்டியது அந்த இஷ்யூ தான், நாட் த இமிகிரேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அதனால அதையும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்கலாவும் சரி, நம்ம வந்து பொலிட்டிக்கலாவும் சரி அதை வந்து எடுத்து வரதுக்கான ஒரு முகாந்திரமே இல்ல. ஆனா பார்க்கலாம், இது டிங்க் வந்து டிங்கோடயே நின்னு போகுதா இல்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் ஸ்ரீதர்.